நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்பசோடன். அவசரமாக தேர்தல் ஆணையம் ஓடிய பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைமைகள் எதற்காக ஓடணும், என்ன நடந்து போச்சு? மௌனம் கலைத்த ராகுல் காந்தி, மௌனம் கலைக்காத பாஜகவினர். ஏன் பாஜகவினர் மௌனம் கலைக்கலை? எந்த விஷயம் தொடர்பாக மௌனம் கலைக்கலை? ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்களா? வாங்க எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாம். இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு காசு வரவே வராதுங்க, அதேமாதிரி உங்களுக்கு காசும் போகாதுங்க. ஆனால் எனக்கு தெம்பு துணிச்சலும் கூடுங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய நண்பர்கள் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு அவசரமாக பாஜக காங்கிரஸ் ஓடணும்? அதுக்கு முக்கிய காரணமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி அவர்கள் தானுங்க. தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய சத்யபிரதா சாகு அவர்களுக்கு நம்முடைய ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தபால் வாக்குகளை எண்ணுங்க, பிறகு வாக்கு எந்திரத்தில் பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகளை எண்ணி முடிவுகளை அறிவிங்க. இதுதானுங்களே சட்டம். ஆனால் இப்போ புதிய உத்தரவு பிறப்பித்திருப்பதாக ஒரு தகவல் வருது. அது வாக்கு எண்ணும் மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை குழப்புற மாதிரி இருக்கிறது. என்ன உத்தரவு அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல வாக்கு எந்திரத்தில் பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகளை எண்ணும்படியான உத்தரவு போயிருப்பதாகவும், தபால் வாக்குகளை கடைசியாக எண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பதாகவும் தகவல் வருது. ஆனால் ஆக்சுவலாக அப்படி எண்ணக்கூடாது, மரபும் கிடையாது, சட்டமும் கிடையாது. அதனால் தபால் வாக்குகளை எண்ணி முதலாவதாக அறிவித்து விட வேண்டும் அப்படின்றது ஆர்எஸ் பாரதி அவருடைய கோரிக்கையாக இருந்தது. இந்த மாதிரி ஆர்எஸ் பாரதி அவர்கள் கோரிக்கை வச்ச உடனே மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்படி ஆலோசனை கூட்டம் நடக்கின்ற போது, என்னங்க முதல்ல தபால் வாக்குகள் என்ன போகிறது இல்லையாங்க, கடைசியில் தான் என்ன போகிறாங்களா, அதனால் ஒரு 8 தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக சொன்னச்சோ என்னவோ தெரியல, மல்லிகார்ஜுன கார்கேலேருந்து பல முக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு ஓடி இருக்காங்க. அவங்க ஒரு 3 கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பது பார்த்திங்கன்னா நியாயமாக நடைபெறணும், நேர்மையாக நடைபெறணும், அதை உறுதி செய்யணும். இரண்டாவது தேர்தல் அலுவலர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தேர்தல் அலுவலர்களுக்கு முதல்ல தபால் வாக்குகள் எண்ண வேண்டும் என்ற உத்தரவு போயிட்டு இப்போது மின்னணு வாக்கு இருக்கு இல்லையா, அந்த வாக்கு தான் முதல்ல எண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போயிருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் கூடாது, சட்டப்படி தபால் வாக்குகள் தான் எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை வச்சுருக்காங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா, தேர்தல் முடிவுகள் வெளிப்படையாக இருக்க வேண்டும், அதனால் அமைதியாக நடக்கணும், வெளிப்படையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 கோரிக்கையை இந்தியா கூட்டணியானது வச்சுருக்குது. பாஜக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வாக்கு மையத்தில் வாக்கு எண்ணும் அதிகாரியாக போய் உக்காந்துருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் வாக்கு எண்ணும் முறை எப்படி, அதோட கடந்த காலங்களில் எப்படி நம்ம வாக்கை எண்ணி இருக்கிறோம், எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதனால் வாக்கு எண்ணுகிறவங்களுக்கு தகவலை பார்த்திங்கன்னா எப்படி எண்ணணும், எப்படி முடிவுகளை வெளியிடணும் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு கையேடாக கொடுங்க முதல்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த வாக்கு எண்ணும் முறையை குழப்பும் விதமாக இந்தியா கூட்டணிக்காரங்க உங்கள்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. அதனால் தயவுசெய்து அவங்க மீது நடவடிக்கை எடுங்க. மூன்றாவது அவங்க வெற்றி பெறாங்க இவங்க வெற்றி பெறாங்க அப்படின்னு இல்லாமல் முடிவுகளை காலதாமதமின்றி விரைவாகவே அறிவிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஜக சார்பில் போயிட்டு மனு அளித்திருக்கிறாங்க. மொத்தத்தில் 2 பேரும் சொல்லியிருக்கிறது ஒன்று தான். என்ன, வாக்கு எண்ணிக்கை எப்படி நம்ம எண்ணுவோமோ கடந்த காலங்களில் அதே மாதிரி எண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் சொல்லியிருக்கிறது. என்ன ஒன்று கூடுதலாக, வாக்கு மையத்தில் போய் உக்காந்துக்கிட்டு நான் எப்படி வாக்கு எண்ணுறது, எந்த முறையில் எண்ணுறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதனால் முதல்ல இங்கேருந்து வாக்கு எண்ணும் மையத்துக்கு போய் உட்காரக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் இப்படி தயா வாக்கு எண்ணணும் அப்படின்ற விஷயத்தை கையேடாக கொடுங்க. இல்லைனா ஏற்கனவே நீங்கள் பயிற்சி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பயிற்சி ஒரு முறை பார்த்தா ரிகல்ஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். உள்ளே போய் உக்காந்திங்கன்னு குழப்பம் எதுவும் ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு பாஜக போய் மனு கொடுத்துருக்குது. ஏன்னா 3வது முறையாக பாஜக தான் வெற்றி பெறப்போகுது. வாக்கு எண்ணும் மையத்தில் சிறு சலசலப்பு ஏற்பட்டால் கூட ஒட்டுமொத்த வாக்கு எந்திரத்தையும் ஆக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அங்கே இருக்கின்ற அதிகாரிகளை மிரட்டி பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு பொய் புகார் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உள்ளே போய் உட்கார அதிகாரிகள் நேர்மையாக நடுநிலையாக எப்படா வாக்கு எண்ண வேண்டும் என்ற முறையெல்லாம் தெரிஞ்சவங்க போய் உட்காட்டுறோம். எந்தவித குழப்பமும் இல்லாமல் சந்தேகம் கேட்குறவனுக்கு தெளிவாக பதில் சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு பாஜக அதிகாரிகளுக்கு முதல்ல வாக்கு எப்படி எண்ணணுன்றது தெரியணுங்க. அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிக்கு அந்த விஷயத்தை எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு பாஜக மனு அளித்திருக்குது. அதாவது
கடந்த காலங்களை விட இப்போ எந்த விதத்திலும் சரி வாக்கு எண்ணிக்கை மாறுபட்டது கிடையாது. ஆனால் திடீர்னு ஏதோ இப்போது வாக்கு எண்ணுகின்ற முறையானது ஒட்டுமொத்தமாக இந்திய தேர்தல் ஆணையமானது மாற்றி பிடிச்சி அப்படின்னு தப்பாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா இந்தியா கூட்டணிக்காரங்க. அவங்க மீது தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்களேன், கடைசி வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய மாண்பையை சுத்தமாக குறைச்சிருவாங்க. தேர்தல் தேதி அறிவித்ததில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையமானது பாஜகவுடைய கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்து மீது இருக்கின்ற பயமே போயிடும். அதனால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிர்மலா சீதாராமனுடைய தலைமையில் போய் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. சரி, வாக்கு எண்ணிக்கை எப்படி தான் நடக்கும்? ஆண்டாண்டு காலமாக எப்படி நடந்துகிட்டு இருக்குது? இப்போ இந்தியா கூட்டணிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பீதியை கலப்புறாங்க. ஐயோயோ, தபால் வாக்குகள் கடைசியாக தான் என்றன்னு சொல்கிறாங்கோ, முதலே எண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டாண்டு காலமாக எப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது? இப்போ புதுசாக ஏதாவது நடைமுறையை மாற்றிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அதுக்கு சத்யபிரகாஷ் சாகு அவர்கள் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையரே விளக்கம் அளித்திருக்கின்றார். எப்படி வாக்கு எண்ணிக்கை நடக்கும்? கடந்த காலங்களில் முதல்ல தபால் வாக்குகள் தான் எண்ணி சொல்லிவிடுவாங்க. ஆனால் இப்போது எப்படி எண்ணப்பட போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேலூர் நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அதில் 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலும் பதிவான வாக்குகளை அந்த வாக்கு எந்திரத்தை கொண்டு 6 டேபிள் போடப்பட்டு அந்த 6 டேபிள்லையும் ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை வாக்கு எந்திரம் பயன்படுத்தப்பட்டதோ அத்தனை வாக்கு எந்திரத்தையும் கொண்டு வச்சுக்கிட்டாங்களா? அப்புறம் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான தபால் வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக ஒரு டேபிளில் கொண்டாந்து வச்சுக்குவாங்க. இப்போ வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் வேலூர் சட்டமன்ற தொகுதியும் இருக்கு இல்லையா அந்த நாடாளுமன்ற தொகுதியில். அப்போது அந்த வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குன்னு ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிளில் ஒரு பக்கம் தபால் வாக்குகள் எண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மின்னணு வாக்குகள் பதிவாயிருக்கு இல்லையா, அதையும் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே நேரத்தில் தபால் வாக்குகளும் எண்ணப்படும், இன்னொரு பக்கம் மின்னணு வாக்கு எந்திரத்தில் பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகளும் எண்ணிக்கொண்டே இருப்பாங்க. மீதி இருக்கின்ற 5 தொகுதி டேபிள் இருக்கு இல்லையா, அந்த 5 தொகுதி டேபிள்லேயும் பார்த்தீங்கன்னா மின்னணு வாக்கு எந்திரத்தை பிரிச்சுட்டு அதில் வாக்குகள் முதல் கட்ட வாக்குகள் என்னென்ன பதிவாயிருக்குதோ எல்லாவற்றையும் எண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் இந்த 6 டேபிள்லேயும் பார்த்தீங்கன்னா மின்னணு வாக்கு எந்திரத்தில் பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகளையும் எண்ணுவாங்க. ஒரு டேபிளில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான எல்லா தபால் வாக்குகளையும் எண்ணுவாங்க. ஆனால் முடிவுகளை எப்படி அறிவிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தபால் வாக்குகளை எண்ணிட்டாங்க இல்லையா, அதனுடைய முடிவுகளை அறிவிச்சிடுவாங்க. அது அறிவித்து 10 நிமிஷம் பொறுத்து இந்த 6 டேபிள்லையும் மின்னணு வாக்கு எந்திரத்தில் பதிவாயிருக்கக்கூடிய வாக்கினுடைய முன்னணி விவரத்தையும் அறிவிப்பாங்க. ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருப்பதனால பல கட்ட சுற்றுகள் பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒரு 15 லட்சமாவது குறைந்தபட்சம் 13 லட்சம் வாக்காளர்களாவது வாக்களிச்சிருப்பாங்க. அதனால் அதை வாக்கு எந்திரத்தின் மூலமாக எண்ண வேண்டும் என்றாலும் கூட ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் பார்த்திங்கன்னா தபால் வாக்குகளை எண்ணிட்டு அதை முடிவை சொல்லிவிட்டு அரை மணி நேரம் காத்திருந்து பிறகு வாக்கு எந்திரத்தில் பதிவாயிருக்கின்ற வாக்குகளை எடுத்து எண்ணி சொல்வதற்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 6 டேபிள் போட்டுட்டு 6 டேபிள்லையும் வாக்கு எந்திரத்தை வச்சுட்டு ஒரு பக்கம் தபால் வாக்குகளை எண்ணி முதல்ல சொல்லிவிட்டு அதற்கு உடனே பார்த்திங்கன்னா வாக்கு எந்திரத்தில் இருக்கக்கூடிய பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை வித்தியாசத்தை அந்தந்த கட்சிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் நடைபெறுகின்ற நடைமுறை. ஆனால் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இப்போது இந்தியா கூட்டணி பாருங்க, நீங்கள் 6 டேபிள் போடுங்க, 6000 டேபிள் போடுங்க, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாதுங்க. முதல்ல 6 டேபிள் இருக்கிறவங்களாம் சும்மா இருக்க சொல்லு, ஒரு டேபிள் போட்டு அதை தபால் வாக்குகள் மொத்தமாக எண்ண சொல்லு. எண்ணிட்ட பிறகு மின்னணு வாக்கு எந்திரத்தை கொண்டு டேபிளில் வச்சு எண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணிக்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் இது மரபும் கிடையாது, சட்டமும் கிடையாது. அதனால் ஒவ்வொரு அதிகாரியும் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும், இல்லை வழியாக நம்ம என்ன மரபை கடைபிடிச்சோமோ அந்த மரபை கடைபிடிக்க வேண்டும். அதெல்லாம் தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகக்காரங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. சரிப்பா, தபால் வாக்குகளை எண்ணுகின்ற போது நிறைய வாக்குகள் செல்லாத வாக்குகள் இருக்கும். அப்படி செல்லாத வாக்குகளை எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, பொதுவாக தபால் வாக்குகள் நிறைய செல்லாது தான், ஆனால் அப்படி செல்லாத வாக்குகளை ஒட்டு மொத்தமாக ஒரு மூட்டையில் கட்டி வைப்போம். அப்படி கட்டி வைக்கின்ற பொழுது கடைசி தருணத்தில்
மீண்டும் செல்லாத தபால் வாக்குகளை எடுத்து உண்மையாகவே செல்லலையா, எந்த காரணத்தினால செல்லலை, ஏன் செல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா முகவர்களையும் கூப்பிட்டு செல்லாத வாக்குகளை மறுபடியும் காட்டி இதனால தான் நிராகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எண்ணுவோம். அது குறைவாக இருந்தாலும் சரி இல்லை அதிகமாக இருந்தாலும் சரி செல்லாத வாக்குகளை மீண்டும் எண்ணுவோம். அதனால் தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஏமாற்று வேலையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கை தொடர்பான விஷயங்கள். ஏதோ ராகுல் காந்தி மௌனம் கலைத்து விட்டார், பாஜக மௌனம் கலைக்கலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நேற்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பானது வெளியாச்சு. காங்கிரஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிவிட்டாங்க நாங்கள் 295 தொகுதிகள் வெற்றி பெறுவோம்னு சொல்லிவிட்டாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி சார்பாக பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அதை பற்றி எதுவும் சொல்லாதிருந்தார். ஆனால் நேற்று ஒட்டுமொத்த ஆலோசனை நடத்திவிட்டு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது 295 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனால் மோடி வெற்றி பெறுவார்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது மோடி மனதுக்குள்ளே என்ன கற்பனையை பண்ணி வச்சுருந்தாரோ அந்த கற்பனையை மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வந்து சொல்லியிருக்கிறது அப்படின்னும், ரெண்டாவது மீடியா கூட வந்து மோடியுடைய கற்பனை வெளியே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய மீடியா தானே அது. இன்றைக்கி ஊடகம் நடுநிலையாக இருக்குது, ஒட்டுமொத்தத்தையும் மோடி தானே கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதனால் மோடிக்கு ஆதரவாக தான் அவங்க கருத்து சொல்லுவாங்க. வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே யார் போனாலும் சரி பாஜக வெற்றி பெறுகிறது அப்படின்னு எண்ணத்திலேயே போனோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு பாஜக எவ்வளோ வெற்றி பெற போகுது என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். சப்போஸ் பாஜக பின்னடைவு என்றாலும் கூட அதை மாற்றுகின்ற தன்மையானது அதிகாரிகளுக்கு இருக்கும். அதனால் மோடி வெற்றி பெற போகிறார் என்ற ஒரு மாய வலையை உருவாக்குறாங்க. அதனால் இது மோடி மீடியா, மோடியுடைய கற்பனை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாக்கு எண்ணிக்கையும் சரி எக்ஸிட் போலையும் சரி ராகுல் காந்தி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்கள், அடித்து சொல்கிறேன், 295 வெற்றி பெறுவோம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. 2004 ரிசல்ட் உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? என்ன மாதிரி டிவிகள் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க? அன்றைக்கி வாஜ்பாய் அவர்கள் பெரிய வெற்றி பெற போகிறார் என்று சொல்லிவிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்லிச்சு. ஆனால் கடைசியில் காங்கிரஸ் தானே ஆட்சி அமைச்சது. அதனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த முறை பாஜகலாம் வெற்றி பெறாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 295 தட்டி தூக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தொடர்பாக மௌனம் கலைத்தாலும் பாஜகவுக்கு ஆதரவான ஒட்டுமொத்த கருத்து கணிப்பு வெளிவந்திருக்குது. ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய எந்த மூத்த தலைவரும் சரி இப்படி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நமக்கு சார்பாக வந்திருக்குது அதை பற்றி ஒருத்தர் கூட ஒரு வாய் திறக்கவே இல்லை. ஆனால் கடந்த காலங்களில் பாஜகவினர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தேர்தல் கருத்து கணிப்புகள் வந்த உடனே கொண்டாடுவாங்க. 2014 இருக்கலாம், 2019 இருக்கலாம். ஆனால் அந்த தருணத்தில் கொண்டாடினாங்க. ஆனால் இந்த தருணத்தில் வாயே திறக்கலை. மௌனத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நானே கொஞ்சம் யோசிச்சுங்க. ஏன்னா ஏற்கனவே வாக்கு எந்திரத்தில் கை வச்சு தான் மோடி அவர்கள் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. முதல்ல வாக்கு எந்திரத்தில் நம்ம என்ன ஜெயிக்கணுமோ அதை ஃபிட் பண்ணிவிட்டு போயிட்டு மக்களிடையே கொண்டு போய் வாக்கு எந்திரத்தில் வைக்கிறாங்க. அதனால தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சொன்ன தொகுதி வெற்றி பெறாரு அப்படின்னு பாருங்கள். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு வருது. அந்த கருத்து கணிப்பு என்னவோ வாக்கு எண்ணி வெளியே சொல்லிட்டாங்க, ரிசல்ட் இதாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ற போர்வையில் ஆஹா தேர்தல் கருத்து கணிப்பு வந்தாச்சுப்பா நம்ம தான் வெற்றி பெற போகிறோம்னு சொல்லி குதிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அவங்க தான் வாக்கு எந்திரத்தில் கை வச்சிட்டாங்க இல்லையா, அதனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்த பிறகு குதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணிக்காரங்க தோல்வி அடைந்த பிறகு தோல்விக்கான காரணம் வாக்கு எந்திரமும் நாங்கள் சொன்னது உண்மையாகி போச்சு பார்த்தீங்களா. நேர்மையாக மக்களை உங்களுக்கு வாக்களிக்கலை, இது ஏமாற்று வேலை, ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சிட்டாங்க, தேர்தல் ஆணையத்தை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் வெற்றி பெற போகிறது நாம் தான். எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பந்தா பண்ணிக்கணும். முடிவுகள் நமக்கு சாதகமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையும் நமக்கு சாதகமாக வரப்போகுது. எதற்காக நம்ம அலட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு தெரிந்த பிறகும் அவங்க எந்த விதத்திலும் கொண்டாட்டத்தை பார்த்திங்கன்னா அரங்கேற்ற அருணாச்சல பிரதேசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் சரி, டெல்லி தலைமை அலுவலகத்தில் பாஜக தலைமை அலுவலகத்தில் பெரிய கொண்டாட்டங்கள்லாம் இல்லைங்க. ரொம்பவே அமைதியாக கடந்து செல்கின்றார்கள். அதனால் ஏதாவது ஒரு கொண்டாட்டம் ஏற்பட்டால் அதை அடிப்படையாக வைத்து குற்றச்சாட்டு வைக்கலாம், இல்லை வன்முறை கூட ஏற்படலாம். அதனால் தேர்தல் வெற்றியை திசை திருப்பலாம். அந்த சர்ச்சைக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. வெற்றியே பெற்றாலும் கூட நம்ம பதவியேற்கிற வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்க. என்னவோ தெரியலப்பா. அதனால் கருத்து கணிப்புகள் பற்றியான எந்த கருத்தும் சீனியர் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிக்கலை. காங்கிரஸ் தேர்தல் ஆணையம் ஓடனா நீங்கள் மட்டும்தான் யோகி சிகாமணி மாதிரி போய் தேர்தல் ஆணையத்தில் குறை சொல்கிறீங்களா?
நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணுறீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவும் போட்டிக்கு தேர்தல் ஆணையத்தில் போய் குறை சொல்லியிருக்கிறது. ஸோ ஆனால் தேர்தல் ஆணையமானது தெளிவாக தான் இருக்கிறது, வாக்கு எண்ணிக்கை எப்படி பண்ண போகிறோம் என்று சொல்லிட்டு. சரிங்க, இந்த வீடியோ எப்படி இருந்தது? உடல்நிலை இன்னும் சரியில்லைங்க. நன்றி நண்பர்கள்.